சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. மேலும் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னதான் ஆச்சு, அவருடைய நிலைமை இப்போ என்ன, மேலும் குடும்பத்தினர் ஒருத்தராக ஸ்டாலின் அவர்களை பார்த்து கொண்டு தான் வராங்க. இப்படி இருக்கும் நேரத்தில் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன ஆச்சு என்று மருத்துவமனை தரப்பிலிருந்து என்ன விளக்கம் அளித்தாங்க, அதை பற்றி இந்த முழுமையாக இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்துட்டு வராரு. மேலும் மீண்டும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அயராது உழைச்சிட்டு வராரு ஸ்டாலின் அவர்கள். அதாவது 200 தொகுதிகளிலும் தாம் வெற்றி பெற வேண்டும் என நிர்வாகியும் கிட்ட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதற்காக ஓரணியில் தமிழ்நாடு என்று பேரணியை நடத்திட்டு வராரு. இப்படி இருக்கும் சூழலில் தான் அவருடைய மருந்து, மாத்திரைகள் மற்றும் ரெஸ்ட் இது போன்ற விஷயங்களை ஒழுங்காக கடைபிடிக்காததுனால தான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு தொடர்ந்து மயக்கம் ஏற்பட்டதாகவும் தலை சுற்றல் ஏற்பட்டதாகவும் அப்போலோ மருத்துவமனை, அதாவது கிரிப்ஸ் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அதைத் தொடர்ந்து இன்று தேனாம்பட்டியில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனைக்கு அவர் உயர் சிகிச்சைக்காக அங்கு சென்று அட்மிட் ஆக போகிறதா ஒரு சின்ன நியூஸ் கிடைச்சிருக்கு. மேலும் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் அட்மிட் ஆன விஷயம் கேள்விப்பட்டவுடனே திமுகவின் மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய KN நேரு, பொன்முடி மற்றும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின், துரைமுருகன் போன்ற முக்கியமான அமைச்சர்கள் ஸ்டாலினை நேரில் பார்க்க ஓடோடி வந்திருக்காங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் யாரையுமே சந்தித்து எதுவுமே பேசலை என்று விவரம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. மேலும் திமுகவின் முக்கியமான நிர்வாகிகள் அல்லது முக்கியமான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் பதவியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இருந்து வருகிறார். இது மேலும் உதயநிதி ஸ்டாலின் தான் திமுகவை வழிநடத்த வேண்டும் என்று அனைவராலும் சொல்லப்பட்டு வருது. மேலும் ஸ்டாலின் அவர்கள் 3 நாட்கள் தொடர்ந்து ஓய்வில் இருக்க வேண்டும் என சொல்லப்பட்டு வருது. ஆனாலும் இது 3 நாட்களா இல்லை நீடிக்குமா என்று தெரியவில்லை. துர்கா ஸ்டாலினும் கோவிலாக சென்று அவங்க பிரார்த்தனைகளை நடத்திட்டு வராங்க. அண்மையில் கூட மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று அவங்க கிட்டத்தட்ட நிறைய பிரார்த்தனைகளை செஞ்சுருந்தாங்க. மேலும் கோவில் மின்சார கட்டணம் செலுத்தாத போது துர்கா ஸ்டாலின் எங்கே போனாங்க? கடவுளிடம் அதை முறையிட்டு இருக்கலாமே. தன் கணவருக்கு ஒன்று என்றால் இப்பொழுது மட்டும் கடவுளிடம் முறையிட்டு பிரார்த்தனைகளை செய்து வருகிறார். ஆனால் அப்பொழுது அவர் எங்கே சென்றார் என்று மக்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டுதான் வருகிறார்கள். தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் தான் அனைத்து நிர்வாக பதவிகளையும் ஏற்பார் என்றும் அவர்தான் இனி திமுகவை வழிநடத்த வேண்டும் என்கின்ற அதிர்ச்சியான தகவல்களும் வெளிவந்துள்ளன. மேலும் ஸ்டாலின் அவர்கள் ஓய்வில் இருக்க வேண்டும், ஓய்வில் இருந்தால்தான் அவரால் மீண்டும் எழுந்து வர முடியும் என்று அப்போலோ தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் கையில் அவரோட பொறுப்பை கொடுத்தா அவர் நாட்டை நல்லபடியாக காப்பாற்றுவாரா இல்லையா? மறக்காம கீழே கமெண்ட்டில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள்.